இணைய நண்பர்களுக்கு வணக்கம். பொதுவாக ட்ரெண்டிங்கில் எப்போவுமே இருக்கிற கேள்வி, ராகு தசை வந்துச்சுன்னா நல்ல பலன்களா அல்லது கெடு பலன்களா, பணம் வருமா அல்லது போகுமா? ராகு இருக்கும் வீடு, சேரக்கூடிய கிரகங்கள், பாவம் அதாவது வீடு கொடுத்த அதிபதியோட நிலை, இவைகளோட அடிப்படையில் தான் ராகு தசையின் பலன்கள் தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்லலாம். இன்னும் சில விஷயங்களையும் சேர்த்துக்கலாம். ஜாதகரோட வயது வரம்புகள், ராகுவை பார்க்கக்கூடிய சுப கிரகங்கள், லக்னாதிபதியின் நிலை, அடுத்து வரக்கூடிய தசைகள் லக்னத்திற்கு யோக தசைகளா, இது எல்லாத்தையும் பார்த்து தான் ராகு தசை எவ்வளவு அப்படிங்கிற மார்க்கு கொடுக்கலாம். எப்போவுமே ஒரு தைரியமான முடிவுக்கு பின்னாடியோ அல்லது செயல்பாடுகளுக்கு அப்புறமோ தான் மிகப்பெரிய லாபமோ அல்லது இழப்போ வரும். அந்த வகையில் ராகு தசையை நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மேற்கூறிய திடீர் லாபம் அல்லது திடீர் இழப்பு ரெண்டையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டுக்கு நீங்கள் தயாராகிடணும். ஏன்னா ஒரு கிரகம் தன்னோட தசையிலேயே இந்த ரெண்டையும் கொடுக்கும் அப்படின்னா அந்த ஒரே கிரகம் ராகு தான். மேஷம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய வீடுகளில் அமர்ந்த ராகுவோட தசைகள் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான ஜோதிட கருத்து. அதுபோக உபஜயஸ்தானங்களாகிய 3, அதாவது லக்னத்திற்கு 3, 6, 10, 11 ஆகிய பாவங்கள்ல ராகு இருந்து தசை நடத்தினார்னா அதுவும் சிறப்பாக இருக்கும். உபஜயஸ்தானங்கள்ல ஒன்றா வர்ற 6ஆம் இடம் மறைவு ஸ்தானங்கள்லையும் வர்றதுனால சில நிலைகள்ல 6, 8, 12ஆம் இடங்கள்ல இருக்கிற ராகுவோட தசைகள் வீணான வழியில அனாவசியமான விரயம், நோய், கடன், துன்பங்களை கொடுத்து சில கடினமான நிலைகள்ல ஜாதகர் சிறைவாசம் கூட அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவுல நாம ராகு தசைய ஒரு பாசிட்டிவான கோணத்துல எந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா ராகு தசை பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக ராகு 2, 11ஆம் பாவங்கள்ல இருப்பது அல்லது அந்த பாவக அதிபதியோட ராகுவோட சம்பந்தம், அந்த பாவங்கள்ல இருக்கும் ராகு அந்த பாவக அதிபதி இருவருமே ஒரு சுவர் தொடர்பை ஒரே நேரத்துல பெறும்போது ராகுவிற்கு பிடித்த கிரகங்களாகிய புதன், சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்களோட பாவங்கள்ல ராகு இருந்து அந்த பாவங்களும் லக்னத்திற்கு 2, 6, 10, 11 ஆகிய பாவங்களா அமைந்து லக்னம் லக்னாதிபதியோட பலம் அதிகமாகும் பொழுது ஜாதக லாபங்களை, பொருளாதார மேன்மைகளை பெறக்கூடிய நிலைகள்ல உயர்வார்னு சொல்லலாம். இந்த பதிவுல நாம எதையுமே மிகைப்படுத்தி பேச போறதில்லை. இந்த மாதிரியான ஒரு கிரக நிலைகள் இருக்கும் பொழுது ஜாதகர் ராகு தசையில 80% முன்னேறுவார் அப்படின்னு உறுதியா சொல்லலாம். ஒரு சில கிரக அமைப்புகள், பார்வைகள், இணைவுகள் இவற்றின் மூலமாக ராகு தசையை இந்த பதிவுல சிம்பிளா கணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதனால மற்ற கிரக நிலைகளையோ அல்லது ராகு இப்போ ஒரு பாவத்துல இருந்து தசை நடத்தும் போது கேதுவோட நிலை இப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆராய தேவையில்லை. அப்படி நம்ம திங்க் பண்ணோம்னா இந்த பதிவு இன்னும் ரொம்ப நீண்டு கொண்டே சொல்லும். அப்படிங்கிறதுனால ஒரு நிலையில நாம பலன்களை சுருக்கிக்கலாம். பதிவை முழுமையா பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா அறிமுகமாகறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலான பயனுள்ள ஜோதிட தகவல் அடங்கிய வீடியோ தொகுப்புகள்லாம் நம்ம சேனல்ல இருக்கு. இதுவரை தாங்கள் அளித்து வரும் மேலான அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் தங்கள் ஜோதிட மன ஆலோசகர் எடிசன் ஐயாசாமி. இனி பதிவிற்குள் செல்வோம். நிழல் கிரகமாகிய ராகு நடத்தும் இந்த 18 வருட மகா தசை பண விஷயங்கள்ல திடீர் உயர்வையும் திடீர் வீழ்ச்சியும் ஆகிய நிகழ்வுகள் மூலமாக ஜாதகரின் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய உயர்வோ தாழ்வோ அசுர வேகத்தில் நடக்கும். ராகு மூலம் வரக்கூடிய பண அல்லது வருவாய் நிலைகள் எப்படி இருக்கும்?
ஆன்லைன் மூலம் வரக்கூடிய வருமானங்கள், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, புரோக்கரேஜ், கமிஷன் பேசிஸ் இன்கம், இதெல்லாமே ராகுவோட ஒரு இன்ஃப்ளூயன்சஸால் வர்றதுன்னு சொல்லலாம். இப்போ நவீனமாக இருக்கக்கூடிய ஐடி, டிஜிட்டல் மீடியா, ட்ரேடிங், ரிசர்ச், மறைமுக தொழில்கள் மூலமான லாபம், இது எல்லாத்துக்குமே காரகம் ராகு தான். ராகுனாலே வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலமான வருமானம். ராகு 2, 6, 10, 11 ஆகிய பாவங்கள்ல இருந்தா பண வளர்ச்சி, பணம் வளரக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். தன் நண்பர்களாகிய புதன், சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்களோடு ராகு டிகிரி வைஸ்ல ரொம்ப நெருங்காம ஒரு டீசெண்டான டிஸ்டன்ஸ்ல இருந்தார்னா ஒரு 13 டிகிரி இடைவெளியிலையோ அல்லது ஒரு 22 டிகிரி இடைவெளியிலையோ அவர் இருக்கும்போது ராகு தன்னுடைய அசுரத்தன்மை, அதாவது எதுலையும் ஒரு ஆர்வம், ஒரு வெறியோட முன்னேறக்கூடிய தூண்டுதலை அந்த கிரகங்களுக்கு, அந்த கிரகம் பெற்ற பாவங்களின் வழியான ஒரு தூண்டுதலை கொடுப்பார். ரொம்ப நெருங்கிட்டார்னா அந்த கிரகங்களோட இயல்பு காணாம போய் ராகு தன்னுடைய முரட்டுத்தனத்தையும் யோசிக்காமல் வெற்றி ஒன்றே இலக்காக கொண்டு செயல்படும் பொழுது அதுல திடீர் நஷ்டங்களும் சரிவுகளும் இழப்புகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை ஜாதகர் பெறுவார். எவ்வாறு ராகு தசையில் பணம் வரும் நிலைகள் அபரிமிதமாக ஜாதகர் மகிழ்ந்து உற்சாகத்தோடு பெறக்கூடிய நிலையில இருக்குமோ அதே போன்று பணம் போகக்கூடிய நிலைகளும் ஏமாற்றம், மோசடி, ஆன்லைன் ஸ்கேம் மூலமா பண இழப்பு, ஒரே நைட்ல அவ்வளவு பணமும் திவாலாகிறது. ராகு செவ்வாயோட ரொம்ப நெருங்கி அந்த தசா புக்திகள் நடத்தும் பொழுது கண்ட்ரோல் இல்லாம மிக அதிகமான முதலீடுகள் மூலமான ரிஸ்க் எடுத்து அதன் மூலமா நஷ்டம் அடைகிறது தொழிலில். இல்லை செவ்வாயோட காரகமான சகோதர வழிகளில் எதிர்ப்புகள் அல்லது செவ்வாய் ராகு காம்பினேஷன்லாம் கார் ரேசர்ஸ், பைக் ரேசர்ஸ், இவங்கெல்லாம் அந்த டைமில் நம்ம போட்டியில் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு மைண்டு கண்ட்ரோலை அவங்க விட்டுருவாங்க. அதனாலேயே அவங்க படு மோசமான விபத்துகளை சந்தித்து தங்கள் உயிர் அபாயம், அதாவது உயிர் போகக்கூடிய அபாய நிலைகளை அடைவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ராகு தசையில் பண வரவு அசாதாரணமான வழிகளில் இருக்கும். அதே நேரத்தில் செலவும் எதிர்பாராத விதத்தில் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் விரயமாகும் அப்படின்னு சொல்லலாம். வர்ற பணத்தை நிலையா தக்க வச்சுக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். புத்திசாலித்தனமும் கட்டுப்பாடும் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய உயரங்களை ஜாதகர் தொடுவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ராகுவை பார்க்கக்கூடிய குரு, சுக்கிரன் போன்ற கிரகங்களின் மூலமாக ஜாதகர் பெறுவார் அப்படின்னு சொல்லலாம். ராகு தசையில நீங்க பெறக்கூடிய மேலான செல்வ வளங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு சில பாதுகாப்பு வழிமுறைகள் இருந்தாலே போதுமானது. டாக்குமெண்டேஷன்ல சைன் இல்லாம ஒரு பண பரிமாற்றம், மணி டிரான்சாக்ஷனை தவிர்க்கிறது நல்லது. மிகப்பெரிய முதலீடுகள்ல அவசரம் வேண்டாம். அந்த முதலீடுகள் லாங் டேர்மா, ஷார்ட் டேர்மா அப்படின்னு பார்த்து உங்க அடுத்து வர்ற தசா புக்திகளோட அமைப்பை பொறுத்து முதலீடு செய்யறது நல்லதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு சில கிரக நிலைகள் எப்படி இருந்துச்சுன்னா, லக்னத்திற்கு ராகு சில பாவங்கள்ல தசை நடத்தும் பொழுது சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இடதுபுறம் காட்டப்பட்டிருக்கும் மீன லக்ன கட்டத்துல லக்னாதிபதி குரு தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டில் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். லக்னத்திற்கு 2 இருக்கக்கூடிய ராகு லக்னாதிபதியும் சுபரும் ஆகிய குருவின் 5ஆம் பார்வையில் இருக்கிறார். அதே போன்று ராகுவிற்கு வீடு கொடுத்த செவ்வாயோ தனது நண்பரான சூரியனின் வீட்டில் நட்பு வலுவோடு அமைந்திருக்கிறார். மீன லக்னத்தின் ராஜ யோகாதிபதியாகிய செவ்வாய் லக்னத்திற்கு 6ல் ஸ்தான பலத்தோடு அமைந்திருக்கிறார். அதே நிலையில் லக்னாதிபதியாகிய குருவின் 9ஆம் பார்வையும் பெற்றிருக்கிறார். எனவே இந்த ராஜ யோகாதிபதி செவ்வாய் தனஸ்தானத்திற்கு கோணத்திலும் லக்னாதிபதிக்கு கோணத்திலும் அமைந்து சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கும் ராஜ யோகாதிபதி செவ்வாய் தனது 4ஆம் பார்வையால் தனது இன்னொரு வீடான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார்.
தனது 8ஆம் பார்வையால் லக்னத்தையும் பார்க்கும் செவ்வாய், லக்னத்தை பார்க்கும் செவ்வாய் கெடுதலை செய்வாரா என்றால் குரு பார்த்த செவ்வாய் அந்த அளவிற்கு கெடுப்பதில்லை. இந்த கட்டத்துல லக்னம் வலுப்பெறுகிறது. லக்னாதிபதி குரு மூலத்திரிகோணத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். ராகுவிற்கு வீடு கொடுத்த செவ்வாயும் பலமடைந்திருக்கிறார். ராகுவும் குருவின் பார்வையில், வீடு கொடுத்த செவ்வாயும் குருவின் பார்வையில் அமர்ந்து லக்னம் லக்னாதிபதியும் வலுப்பெற்றதால் ராகுவால் கிடைக்கக்கூடிய பொருளாதார நிதி நிலைமைகளை ஜாதகர் அடையக்கூடிய அனைத்து யோகியதையும் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வலதுபுறம் அமைந்துள்ள கன்னி லக்ன உதாரண ஜாதக கட்டத்தில் லக்னத்திற்கு 6ஆம் இடமாகிய உபஜயஸ்தானத்தில் தனது நண்பராகிய சனியின் வீட்டில் ராகு அமைந்துள்ளார். ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி 6ஆம் இடத்திற்கு திரிகோணமாகிய லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் தனது நண்பராகிய புதனின் வீட்டில், அதாவது லக்னாதிபதியும் தனது நண்பராகிய புதனின் வீட்டில் ஸ்தான பலத்தோடு அமர்ந்திருக்கிறார். மேலும் இங்கு மேலான சுபராகிய லக்கணத்திற்கு 4, 7க்கு அதிபதியாகிய குரு சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்து தனது 5, 9ஆம் பார்வைகளால் ஒரு சேர ராகுவையும் சனியையும் பார்த்து அவர்களால் ஜாதகர் அவர்கள் அமர்ந்திருக்கும் பாவங்களின் வழியாக லாபம் அடைவதை உறுதி செய்கிறார். 2, 6, 10, 11 ஆகிய ஸ்தானங்கள்ல ராகு அமர்ந்து பலன் செய்யும் போது தான் இருக்கக்கூடிய பாவங்களை கெடுத்து அதன் மூலம் அதில் ஒரு இழப்பை கொடுத்து அதன் மூலம் தன லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு. இப்ப 2ஆம் பாவத்துல அமர்ந்துட்டாருன்னா குடும்பத்திலிருந்து பிரிச்சு வெளிநாடுகளுக்கு சென்று பிழைத்து அதன் மூலம் வருவாய் ஈட்டக்கூடிய அல்லது அந்நிய முதலீடுகள் மூலமாக நிதி நிலைமையை பெறக்கூடிய யோகத்தில் ஜாதகர் இருப்பார். 6ஆம் வீடு வேலை, போட்டியின் மூலம், அதாவது ஏதாவது ஒரு போட்டி பந்தயங்கள்ல வெற்றி பெற்று ஒரு அத்லட்டிக்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கேம்பிளிங், சூதாட்டம், அடுத்தவர் பணத்தை பெறக்கூடிய சூழ்நிலைகள்ல ஜாதகரோட நிதி நிலைமை உயரும் அப்படின்னு சொல்லலாம். கடன் மூலமான லாபம், தொழில் கடன், விவசாய கடன், சில சமயங்கள்ல கவர்மெண்ட் இந்த மாதிரியான கடன்களுக்கு சில தள்ளுபடி சலுகைகள் கொடுத்து ஜாதகர் பயன்பெறத்தக்க வகையில இந்த 6ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு சில நல்ல மேன்மைகளை ஜாதகர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். சில ஜாதகர்கள் கடன் பேங்க்ல குறைந்த வட்டிக்கு வாங்கி அதை மறுபடியும் ரொட்டேஷன் பண்ணி அதிக வட்டியை பெறக்கூடிய லாப மேன்மைகள் எல்லாமே இந்த 6ல் அமர்ந்த ராகு சுபர் பார்வை அல்லது சுபர் வீடுகளில் இருந்து தன்னுடைய தசாபுக்திகள்ல ஜாதகருக்கு கொடுப்பார். உச்ச கேந்திரமாகிய 10ல் அமர்ந்த ராகு, அந்த ராகு தசை நடக்கிற நேரங்கள்லாம் விருச்சிக லக்னத்திற்கு 10ல் சூரியன் ராகு 2 பேரும் இருக்கிறாங்க. இப்ப ராகு தசையில சூரியனோட பலன்கள் எல்லாமே அரசு அதிகார அமைப்புகள்ல ஜாதகர் உச்சம் பெறக்கூடிய சூழ்நிலைகளை ஜாதகர் அடைவார் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல ஜாதகரோட தந்தையாருக்கு அந்த தசாபுத்திகள்ல ஒரு உயிருக்கு ஆபத்து விளையக்கூடிய தன்மையோ அல்லது அவருடைய பெயர் புகழ் கிடக்கூடிய அமைப்போ உருவாகும் ஒரு விதி இருக்கு. அரசு அரசியல் அதிகார அமைப்புகளுக்கு பெயர் போன சிம்ம வீட்டில் இந்த சூரியன் ராகுவை குரு தன்னுடைய 5, 9ஆம் பார்வைகளால் மேஷத்தில் இருந்தோ அல்லது தனுசில் இருந்தோ பார்ப்பது இன்னும் சிறப்பு. தங்கள் ஆசையை நிறைவேற்றக்கூடிய லாபஸ்தானமாகிய 11ஆம் வீட்டில் இருக்கும் ராகு ஜாதகர் தனது நெட்வொர்க்கிங் மூலமாக தனது நண்பர்களை ஒருங்கிணைத்து அதன் மூலம் லாபம் பெறக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவார். அதில் தனது ஆசையை நிறைவேற்றி முழு திருப்தியையும் அடைவார் அப்படின்னு சொல்லலாம். தற்போது ராகு தசை நடந்து கொண்டிருக்கும் இணைய நண்பர்கள் தங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் தேவைப்படும் ஜாதக நண்பர்கள் திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தாங்கள் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.